ஊரக சாலைகள், பாலங்கள் மற்றும் பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக 1475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, ஊரகப் பகுதிகளில் 300 கோடி ரூபாய் செலவில் 8 லட்சம் LED தெரு விளக்குகள், தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்கள் மூலம் 1,14,000 இல்லத் தோட்டங்களில் மரங்கள் நடும் பணி என சட்டப்பேரவையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. கிராமப்புற சாலைகளுக்காக விளக்கெறிகிற அதன் விளக்கெறிவது மட்டுமல்ல, பக்கத்திலே பசுமை மரங்களை வைத்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அசோகனார் வைத்து இன்றைக்கும் அந்த பசுமை சாலைகளை உருவாக்கி ஒவ்வொரு தனி குடும்பத்துக்கும் ஒரு 4 கன்றை நடுவதற்கு பசுமை கன்றுகளை வழங்கி இவ்வளவு திட்டங்களை வழங்கி இருக்கிற புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த எண்ணங்களை, திட்டங்களை வாழ்த்துவதிலே, பாராட்டுவதிலே இங்கே பதிவு செய்யாவிட்டால் நாளைய வரலாறு நம்மை மன்னிக்காது. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் தாயே, பாராட்டுகிறேன். பசுமையான தமிழகத்தை நிர்மாணிப்பதில், கிராமப்புறங்களினுடைய வளர்ச்சியை நிர்மாணிப்பதில், ஏழை எளிய உழைக்கும் பெண்களினுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றிடுவதில் இன்று பல்லாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை தந்திட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, மறுவளர்ச்சிக்கு தொடர்ந்து திட்டங்களை தந்திட்ட நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய இந்த அறிவிப்பிற்கு நான் மனமாற பாராட்டி வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி. கிராமப்புறங்களில் அவர்கள் பெறுகின்ற சான்றிதழ்களை, அனைத்து சான்றிதழும் கிராமத்திலே பெறுகின்ற அளவிற்கு இங்கு முன்னேற்றம் செய்கின்ற அளவிற்கு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். கிராமப்புறங்களுடைய முன்னேற்றத்திற்காக சாதாரண கிராம மக்கள் வாழ்கின்றவர்கள் உயர வேண்டும் என்பதற்காகவும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வரவேற்று வாழ்த்துகிறது. நன்றி. கிராமத்தில் இருக்கின்ற ஊராட்சிகளுக்கு பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஊராட்சியில் வாழ்கின்ற மக்கள் நல்ல சாலையிலே போக போகிறார்கள். ஊராட்சியில் இருக்கின்ற மக்கள் நல்ல மரம் நிழல், எல்லா 2000 கிலோமீட்டருக்கு மரங்கள் நட இருக்கின்றார்கள். இப்படி பல நல்ல சாதனைகளை இன்று தினம் 110 விதி மூலமாக அறிவித்த அம்மா அவர்களுக்கு என் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் நன்றி கூறி அமர்கின்றேன்.